ஆடு மாடு கோழி வளர்ப்பு திட்டத்தில் 25 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் மானியம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போன்று இப்போ மீன் வளர்ப்பை ஊக்குவிக்கும் விதத்தில் மீன் வளர்ப்பில் தொழில் முனைவோர் ஆகுவோருக்கு மானிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி எவ்வளவு மானியம் வழங்கப்பட உள்ளது என்பதை விரிவாக பார்க்கலாம். திருச்சி மாவட்டத்தில் மீன் வளர்ப்பை ஊக்குவித்திட மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தின்படி கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, பிரதம மந்திரி மத்திய மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அலங்கார மீன் வளர்க்கும் திட்டம், புதிய நன்னீர் மீன் குஞ்சுகள் பொரிப்பகம் அமைக்கும் திட்டம், சிறிய அளவிலான பயோபிளாக் குளங்கள் அமைக்கும் திட்டங்களின் கீழ் ஒரு அலகிற்கு சிறிய அளவிலான தொட்டிகள் அமைத்து அலங்கார மீன்கள் வளர்ப்புக்கும் திட்டத்தில் ஆகும் செலவினம் ஆனது 3 லட்சம் ரூபாய் எனில் பொது பிரிவினருக்கு 40% 1,20,000 ரூபாயும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 60% 1,80,000 ரூபாயும் மானியமாக வழங்கப்படும். ஒரு அலகிற்கு நடுத்தர அளவிலான தொட்டிகள் அமைத்து அலங்கார மீன்கள் வளர்ப்பிற்கு ஆகும் செலவினம் 8 லட்சம் ரூபாய் எனில் பொது பிரிவினருக்கு 40% 3,20,000 ரூபாயும், ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு மற்றும் பெண்களுக்கு 60% 4,80,000 ரூபாயும் மானியமாக வழங்கப்படும். இத்திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் மீன் வளர்ப்பு ஊக்குவிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மேலும் ஒரு அலகிற்கு அலங்கார மீன்கள் வளர்ப்பு அங்காடி அமைக்க ஆகும் செலவு 10 லட்சம் ரூபாயில் பொது பிரிவினருக்கு 40% 4 லட்சம் ரூபாயும், ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கு 60% 6 லட்சம் ரூபாயும் மானியமாக வழங்கப்படும். ஒரு அலகிற்கான புதிய நன்னீர் மீன் குஞ்சுகள் பொரிப்பகம் அமைத்திட ஒரு அலகிற்கு ஆகும் செலவில் 25 லட்சம் ரூபாயில் பொது பிரிவினருக்கு 40% மானியம், அதாவது 10 லட்சம் ரூபாயும், ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கு 60% மானியம் 15 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்பதை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஒரு அலகிற்கு சிறிய அளவிலான பயோபிளாக் குளங்கள் அமைத்திட ஆகும் செலவில் 7,50,000 பொது பிரிவினருக்கு 40% 3 லட்சம் ரூபாயும், பெண்கள் மற்றும் ஆதி திராவிடர் பிரிவினருக்கு 60% மானியம் 4,50,000 ரூபாயும் திட்டத்தில் வழங்க உள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு முதலில் வருபவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. விண்ணப்பத்தின் முன்னுரிமையானது விண்ணப்ப அப்ளிகேஷன் கொடுக்கும் தேதிகள் அடிப்படையில் தான் கணக்கிடப்படும் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தை நேரிலோ அல்லது நவம்பர் 30ஆம் தேதிக்குள் உதவி இயக்குனர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலகம், எண் 4, காயிதே மில்லத் தெரு, காமராஜர் நகர், மன்னார்புரம், திருச்சி 6,20,000 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு தொலைபேசி எண் 04321173 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என்பதை திருச்சி மாவட்ட கலெக்டர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க.